வெரி குட் மார்னிங். இந்த காலை வழியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை தியானிக்கிறோம். உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. விசேஷமாக இந்த மாதத்துல ஜாய்ஸ் மேயர் எழுதின ரெடியூஸ் மீ டு லவ் என்கிற புத்தகத்திலிருந்து அன்பை குறித்து பல அற்புதமான காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளும் கூட சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். லவ் இஸ் willing டு அடாப்ட் அண்ட் அட்ஜஸ்ட். அன்பு என்பது அப்படியே ஏற்றுக்கொள்வதும் அதை அந்த சுச்சுவேஷனை அடாப்ட் பண்ணிக்கிறதும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதும் அப்படின்னு அவங்க ஒரு ஹெட்டிங் எழுதியிருக்காங்க. ஆமாங்க, உண்மையிலே அன்பு என்னன்னா சில சூழலுக்குள்ள நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறது, பொருத்தி கொள்வதும் சில சூழல்களை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதும் ஓகேன்னு ஏற்றுக்கொண்டு போவதும் தான் அன்பு. ஏன்னா கிறிஸ்து அப்படித்தான் நம்ம இடத்துல அன்பு கொடுத்தார். அவர் இந்த உலகத்துக்கு வரும்போது இந்த உலகத்துக்கு அவர் ஏற்ற சரியான பொருத்தமான ஆள் கிடையாது. ஆனால் அவரை இந்த உலகத்திலே பொருத்தி கொண்டார். அவர் கூட இருந்த சீசர்கள்லாம் அவங்கள விட ரொம்ப மோசமான ஆட்களா இருந்தாங்க. ஆனா அவங்களோட தான் ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டார். ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. ரோமர் 12:16 வசனம் நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்புல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. CEV என்கிற மொழிபெயர்ப்பு. Be friendly with everyone. Don't be proud and feel that you know more than others. Make friends with ordinary people. இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக வாழுங்கள், எவ்வளவு ஞானம் எனக்கு உண்டு என்று மமதை கொள்ளாதிருங்கள், மற்றவர்களுக்கு முக்கியமாய் தோன்றாதவர்களோடும் கூட நட்புடன் இருங்கள், சுய பெருமை பாராட்டாதிருங்கள். ஆமா, இந்த அன்புக்கு சொல்லும்போது சொல்றது ஏக சிந்தையுள்ளவர்களா இருங்கள். இதில் நிறைய அடங்கிருங்க. மற்றவர்களோடு ஏக சிந்தையுள்ளவர்களா இருங்கன்னா அவங்க கண்டிப்பா உங்களோட ஒத்து போக மாட்டாங்க, உங்களோட கரெக்டா இருக்க மாட்டாங்க. நீங்க யோசிக்கிறது வேற மாதிரி இருக்கும், அவங்க யோசிக்கிறது வேற மாதிரி இருக்கும். உங்களோட முடிவுகள் வேற மாதிரி இருக்கும், அவங்களோட முடிவுகள் வேற மாதிரி இருக்கும். நீங்க பண்ற செயல்கள் வேற மாதிரி இருக்கும், அவங்களோட செயல்கள் வேற மாதிரி இருக்கும். நீங்க பாக்குற பார்வை வேறையா இருக்கும், அவங்க பார்க்கிற பார்வை வேறையா இருக்கும். இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களோடு கூட பொருந்தி கொள்ளவும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் கடவுள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்களோட அடாப்ட் பண்ணுங்க, அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா கிறிஸ்து அப்படித்தானே பண்ணாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான. அதுதான் அன்புன்னு சொல்லப்படுது. அன்பு என்பது வார்த்தையில சொல்வதும் கிரியைகளை செய்வதும் சிந்தனைகளை யோசிப்பதும் மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, இது இருக்கு. அதை அடாப்ட் பண்ணவும் செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணவும் செய்யும். லவ்வுக்கு ஒரு 3 முக்கியமான குவாலிட்டிஸ் இருக்கு. அதை அந்த புத்தகத்துல அழகாய் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு, லவ் இஸ் செல்ஃப் சாக்ரிஃபைசிங். அது தன் சுயத்தை இழப்பது. ஏன்னா ஏக சொந்த உள்ளவர்களா என்னன்னு சொல்லிட்டு கடைசியா சொல்லுது ரொம்ப சூப்பரா, நீங்க உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். அதுவும் அன்புதான். உங்களோட கூட இருக்க ஆட்கள் ரொம்ப கொஞ்சம் யோசிக்கிறத கம்மியான ஆட்களா கூட இருக்கலாம். அவங்க உங்க அளவுக்கு பெரிய ஆட்களா இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க என்ன கூடாதான், இவனை விட நான் பெரிய ஆளு, இவனை விட நான் இப்படி இருக்கேன், நான் ரொம்ப தெரிஞ்சவன் அப்படின்னு எண்ணாம இருக்கிறது பாத்தீங்களா, அதுவே அன்புன்னு சொல்லுது. உங்களை நீங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்களோட டிராவல் பண்றது. உங்க ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹையா கூட இருக்கலாம், நீங்க ரொம்ப ஹை லெவல்ல கூட யோசிக்கலாம், மத்தவங்களோட கொஞ்சம் நீங்க உயரமான இடங்களை கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலும் தாழ்மையா இருக்கிற ஆட்களோட பழகி அந்த கீழ இருக்க ஆட்களோட கூட சேர்ந்து டிராவல் பண்ற பாத்தீங்களா, அதுவே அன்புன்னு சொல்லுது. ஸோ லவ் இஸ் செல்ஃப் சாக்ரிஃபைசிங். இன்னொன்னு அடுத்தப்பட்டு சொல்றாங்க, லவ் ரெஸ்பெக்ட் அதர்ஸ். அன்பு என்பது மற்றவர்களை மதிக்குமா. எப்படிப்பட்ட ஆட்களாய் இருந்தாலும் அவர்களை மதிப்புடன் நாம் நடத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு மொழிபெயர்ப்புல ரொம்ப அழகாய் சொல்லியிருக்கிறது, மற்றவர்களுக்கு முக்கியமாய் தோன்றாதவர்களோடும் கூட நட்புடன் இருங்கள். சில பேர் சில பேருக்கு முக்கியமா இருக்க மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சில பேர் வந்தாலே சில பேர் எல்லாரும் சேர்ந்து இந்த சில நபர்களை நம்ம கலாய்ப்பது, அவங்கள அற்பமா என்றதும் சில நீங்க பார்த்துருப்பீங்க உங்க குடும்பங்கள்ல. சில பேர் வந்தாலே இவனை வச்சு இன்னைக்கு இதான் பண்ணிடலாம் அப்படின்ற ஆட்கள் கூட இருப்பாங்க. சில பேர் அப்படிப்பட்ட நபர்களை ரொம்ப மோசமா நடத்துறது உண்டு. அப்படிப்பட்ட நபர்களை கூட, மற்றவர்களால் கீழாய் பார்க்கப்படுகிற நபர்களை கூட, மற்றவர்கள் மதிக்காத நபர்களை கூட நீங்கள் மதிப்பாய் நடத்துவீர்கள் என்றால் அதுதான் அன்புன்னு சொல்லுது. ஏன்னா லவ் ரெஸ்பெக்ட் ஆல். எல்லாரையும் அன்பு என்பது கண்டிப்பாய் மதிக்கும். அடுத்து 3வது சொல்றாங்க, லவ் ப்ரிஃபர் அதர்ஸ். அன்பு என்பது என்ன பண்ணுமா, மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அதாவது தன்னை விட மற்றவங்களுக்கு இது. இப்ப உங்களுக்கு ஒரு பொருள் தேவை, உங்களுக்கு வாங்க போறீங்க, இல்ல இந்த நேரத்துல இது அவங்களுக்கு இருந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிக்கிறோம்ல, அதுதான் அன்புன்னு சொல்லுது. மற்றவங்க அதை முன்னிறுத்துமா, இது அவங்களுக்கு இருந்தா நல்லா இருக்கும், அவங்க பண்ணா நல்லா இருக்கும், நீங்க பண்ணுங்க, நீங்க செய்யுங்க, நீங்க இத சாப்பிடுங்க, நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு மற்றவங்களை ஃபர்ஸ்ட் முன்னிறுத்துறீங்க. ப்ரையாரிட்டி மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் பாத்தீங்களா, அதுவும் அன்புண்டாங்க சொல்றோம். ஸோ லவ்
will adapt and adjust. லவ் அன்புன்றது பொருந்தி கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் தாங்க. அன்பு தன்னைத்தானே அதை இழக்கும், அன்பு மற்றவர்களை மதிக்கும், அன்பு மற்றவர்களை முன்னிறுத்தும். இப்படி நாம் ஏக சிந்தை உள்ளவர்களா இருந்து மற்றவர்களிடத்துல அன்பு கூற ஆண்டவராக இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா இயேசு கிறிஸ்து இப்படி எல்லாம் செஞ்சாரு. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இதனால உங்க வாழ்க்கை நடந்துச்சா? ஆமா, அவர் நம்மளை அடாப்ட் பண்ணாரு, அட்ஜஸ்ட் பண்ணாரு. அதோடு சேர்த்து அவரே சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தார். நம்மையும், இந்த உலகமே மதிக்காத நம்மையும் கூட ஆண்டவர் மதித்தார். அவர் அவருடைய சுயநலத்தை விட நம்முடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து சிலுவையில நம்ம ப்ரையாரிட்டியா வச்சு ஆண்டவர் நமக்காக சிலுவையில மரிச்சார் நம்ம பார்க்கிறோம். சோ அன்பு என்பது இப்படிப்பட்டதாங்க. இந்த அன்பை இந்த காலை வேளையில கற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்வாராக. தேங்க்யூ. God bless you and have a great day.